கந்த பெருமானை கும்பிடுங்கள். கந்த பெருமானை கும்பிட்டால் கண்டிப்பாக நவகிரகங்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையே செய்யும். கந்தர் அலங்காரத்திலே நாள் என் செய்யும் விரைதான் என் செய்யும் அப்படிங்கிற ஒரு பாட்டை படிச்சா ஆயுசு கோமே தேவையில்லை. ஆண்டவன் வந்து கந்த பெருமான் நமக்கு ஒரு காப்பாளனாக வந்து காப்பாற்றுவான். இந்த ஒரு பாட்டை படிச்சா கண்டிப்பாக நவகிரக தோஷங்கள், கிழமைகளால் வரக்கூடிய தோஷங்கள், நட்சத்திரங்களால் வரக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையும் போகக்கூடிய அருமையான பாட்டு இந்த பாட்டு. வினைன்னு ஒன்று இருக்கு. போன ஜென்மத்தில் நம்ம வினை பண்ணியிருக்கோம். நல்வினை தீவினை, இந்த 2 வினைக்கும் ஏற்பதான் நம்ம இந்த வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கோம். அந்த வினைகளை எல்லாம் போகக்கூடிய ஒரு கடவுள் இருப்பாரா? முருகப்பெருமான். ராகு கேது அப்படின்னு 9 நவகிரகங்கள் இருக்குல்ல. இந்த நவகிரகங்கள் எங்கேயோ வானத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படிப்பா நம்ம வாழ்க்கையில துன்பம் செய்யணும்? வந்து செய்யுங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை தேடி வந்து துன்பப்படுத்தும். அதுக்காக என்ன பண்றது? நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா முருகப்பெருமானை எப்படி கும்பிடணும்? முதல்ல முகத்தை பார்க்கக்கூடாது, அவருடைய பாதத்தை பார்க்கணும். பாதத்தை பார்த்துட்டு அதுக்கு அப்படியே மேலே வந்து அவருடைய இடுப்பை பார்த்து, அவருடைய மார்பலகை பார்த்து, தோளழகை பார்த்து, அதற்கு மேலே தலை வரைக்கும் சென்று அவருடைய சடாமகுடத்தை, அவருடைய கிரீடத்தை பார்க்கணும். கீழிருந்து மேலே போகணும். அதுதான் முக்கியம். அதுதான் பாதாதி கேசம், பாதத்திலிருந்து மேலே போகிறது. Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீரணிவார் முன் மேவ வாராதே வினை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பார்ந்த குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய தினம் கந்தர் அலங்காரத்திலே வாழ்க்கையிலே நவகிரகங்களால் பிரச்சனை வருது, நட்சத்திரங்களால் பிரச்சனை வருது, அந்த தோஷம் இந்த தோஷம் எத்தனையோ தோஷம் வந்து நம்ம சந்தோஷத்தை போக்கிறது. எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு பாடல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு பாட்டு. இந்த ஒரு பாடலை படித்தீர்கள் என்று சொன்னால் நவகிரகத்தால் வரக்கூடிய பிரச்சனை, 27 நட்சத்திரங்களால் வரக்கூடிய பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கலாம். அப்பேற்பட்ட அருமையான ஒரு பாடல் இந்த பாடல். நம்முடைய திருஞான சம்பந்தர் ஒரு 11 பாட்டு கொடுத்துருக்காரு. கோளறு பதிகம்னு பேது. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசிறு திங்கள் இங்கை முடிமையில் அடைந்தமே பூந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசிரியர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன் பாட்டு. இது 11 பாட்டு நம்ம பாடணும். இப்போ இருக்கிற நேரத்தில் டைமே இல்லை சார். எப்படி சார் நம்ம சுருக்கமாக முருகப்பெருமானுடைய அருளால் இந்த சனி பயிற்சி நடக்குது, அப்புறம் ராகு கேது பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி நடக்குது, வருங்காலத்தில் செவ்வாய் பயிற்சி நடக்கும். ஒவ்வொரு பயிற்சியாக ஒவ்வொரு பூசை பண்ணிகிட்டே இருப்பாங்க. சார் எங்களுக்கு கோயிலுக்கு போக நேரம் இல்லை. எல்லாத்தையும் போகக்கூடிய வகையில் ஒரு கடவுள் இருக்காரா, ஒரு பாட்டு இருக்குமான்னு கேட்டால் ஒரே பாட்டு இந்த பாட்டில் தான். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டால், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், எனை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படிங்கிற பாட்டு. இந்த ஒரு பாட்டை படித்தா கண்டிப்பாக நவகிரக தோஷங்கள், கிழமைகளால் வரக்கூடிய தோஷங்கள், நட்சத்திரங்களால் வரக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையும் போகக்கூடிய அருமையான பாட்டு இந்த பாட்டு. நாள் என் செய்யும், நாள் என் செய்யும்னு எதை சொல்கிறாரு? இந்த ஞாயிறு, இப்போ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இந்த 7 நாட்களில் இந்த நாளில் இதை பண்ணு, அந்த நாளில் அதை பண்ணாதேம்பாங்க. சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எந்த நல்ல காரியங்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கரி நாள்னு ஒரு நாள் இருக்குது, அந்த நாளில் பண்ணக்கூடாது. அஷ்டமின்னு ஒரு திதி இருக்குது, நவமின்னு ஒரு திதி இருக்குது, பண்ணக்கூடாது. ஏன் அஷ்டமி நவமி திதி தள்ளி வச்சாங்க தெரியுமா? அஷ்டமிங்கிறது கிருஷ்ணன் பிறந்த திதி. கிருஷ்ணர் அஷ்டமி திதியில் பிறந்தார், அதனால தான் மகாபாரத யுத்தமே வந்துச்சு, அதனால அது வேண்டாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி நவமியில் ராமர் பிறந்தார், அந்த திதியில் அவர் பிறந்தனால தான் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அந்த ராவண சம்ஹாரம் நடந்து சீதை வனவாசம் போய் எத்தனை பிரச்சனை. அவர் இவங்க வனவாசம் போய் சீதையை கடத்திட்டு போய் இத்தனைக்கும் காரணம் அந்த திதி அப்படின்னு சொல்கிறார்கள். எது எப்படியோ அது ஜோதிடம் ஒரு பக்கம் சொல்லட்டும். ஒவ்வொரு நாள்களாலும் ஒவ்வொரு பிரச்சனை வருதா, அத்தனை பிரச்சனையும் போக்க வேண்டுமா இந்த பாட்டு? முருகப்பெருமானுடைய திருவடியை பணிந்து நாள் என் செய்யுங்கிற பாட்டு படித்தா போதும். நாள் என் செய்யும், அப்புறம் வினைதான் என் செய்யும். வினைன்னு ஒன்று இருக்குது. போன ஜென்மத்தில் நம்ம வினை பண்ணியிருக்கோம். நல்வினை தீவினை, இந்த 2 வினைக்கும் ஏற்பதான் நம்ம இந்த வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கோம். அந்த வினைகளெல்லாம் போகக்கூடிய ஒரு கடவுள் இருப்பாரா? முருகப்பெருமான். அதனால் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், எனை நாடி வந்த கோள் என் செய்யும். இந்த நவகிரகங்கள் சொல்கிறாங்களே என்னென்ன அப்படின்னு கேட்டால் சூரியன், சந்திரன், அதுக்கப்புறம் செவ்வாய்,
அப்புறம் புதன், குரு, சுக்கிரன், சனி, அதுக்கப்புறம் ராகு, கேது அப்படின்னு 9 நவகிரகங்கள் இருக்குல்ல. இந்த நவகிரகங்கள் எங்கேயோ வானத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படிப்பா நம்ம வாழ்க்கையில துன்பம் செய்யணும்? வந்து செய்யுங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை தேடி வந்து துன்பப்படுத்தும். சரி, அதனை நாடி வந்த கோள் என்ன செய்யும்? அந்த கோள்களும் எதுவும் பண்ணாது. அதுக்காக என்ன பண்றது? சூரியனை கும்பிடுறதுக்காக சூரியனார் கோயிலுக்கும், சந்திரனை கும்பிடுறதுக்காக திங்களூருக்கும், செவ்வாயை கும்பிடுறதுக்காக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும், புதனை கும்பிடுறதுக்காக திருவெண்காட்டுக்கும், குரு பகவானை கும்பிடுறதுக்காக ஆலங்குடிக்கும், சுக்கிரனை கும்பிடுறதுக்காக கஞ்சனூருக்கும், சனி பகவானை கும்பிடுறதுக்காக திருநள்ளாருக்கும், ராகு பகவானை கும்பிடுறதுக்கு திருநாகேஸ்வரத்துக்கும், கேது பகவானை கும்பிடுறதுக்கு கீழ்பெரும்பள்ளத்துக்கும் போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. என்ன பண்ணுறது? கந்தப்பெருமானை கும்பிடுங்கள். கந்தப்பெருமானை கும்பிட்டால் கண்டிப்பாக நவகிரகங்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையே செய்யும். என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், அப்புறம் கொடும் கூற்று என் செய்யும். சார் அதெல்லாம் ஓகே சார், எங்களுக்கு யம பயம் வந்துருச்சு. ஜோசியர் சொல்லிட்டார் ஜாதகத்தில் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் போய் ஆயுசு ஹோமம் பண்ணணுமே, திருக்கடையூருக்கு போய் பண்ணுங்கிறாங்க. எனக்கு பணமே இல்லையே. கவலையே படாதீங்க. இந்த ஒரு பாட்டு கந்தர் அலங்காரத்திலே நாள் என் செய்யும் விரைதார் என் செய்யும் அப்படிங்கிற ஒரு பாட்டை படித்தா ஆயுசு ஹோமமே தேவையில்லை. ஆண்டவன் வந்து கந்த பெருமான் நமக்கு ஒரு காப்பாளனாக வந்து காப்பாற்றுவான். அதனால என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். எதெல்லாம் நமக்கு துணையாக இருக்குது? குமரேசர் இரு தாளும், எல்லாம் வல்ல முருகப்பெருமானே 2 பாதம், இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. முருகப்பெருமானுடைய பாதத்தில் சிலம்பு போட்டிருக்காரா, தண்டை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் வர்ணிக்கிறார். சிலம்பு, சதங்கை, தண்டை, 6 முகம், அப்புறம் 12 தோள், கடம்ப மலர் மாலை. இது மொத்தமும் கூட்டி பார்த்தீங்கன்னா 27 வரும். 2 பாதம், சரிங்களா? இரு தாளும், சிலம்பு 2, 4 ஆச்சுங்களா? சிலம்பும் தண்டையும், தண்டை 2, மொத்தம் 6 ஆச்சா? 6 சொல்லியாச்சு. சிலம்பும் சதங்கையும் தண்டையும், சண்முகம் 6 6 12, சண்முகம்னா 6 முகம், 6 6 12 ஆயிடுச்சுங்களா? தோள்கள் எத்தனை? 12 தோள், 24. இப்படி எடுத்துக்கிட்டு அது கூட கடம்ப மலர் மாறி பாருங்க. குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் அப்படின்ல வருது. இப்படி கணக்கு போட்டு பார்த்தா மொத்தம் 27 வரும். அந்த 27 எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் 27 நட்சத்திரங்களை குறிக்கிறது. குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 27 நட்சத்திரங்களும் முருகப்பெருமானுடைய 27 அங்கங்களுக்குள் அடக்கம் என்பதாக சொல்கிறார்கள். அப்போ இந்த ஒரு பாடலை பக்தியோடு பாராயணம் பண்ணால் முருகப்பெருமானுடைய அருளால் நமக்கு நவகிரகங்களால் வரக்கூடிய தோஷங்கள், நட்சத்திரங்களால் வரக்கூடிய தோஷங்கள், கிழமைகளால் வரக்கூடிய தோஷங்கள், யமபயம், கர்மாவால் வரக்கூடிய தோஷம், எல்லா வினைகளும் போய் முருகப்பெருமானுடைய திருவருளால் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வி வாழலாம். அப்பேற்பட்ட தன்மையை தரக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல். இந்த கந்தர் அலங்கார பாட்டில் முருகப்பெருமானுடைய பாதத்திலிருந்து மேலே வரைக்கும் சொல்கிறார். ஆண்டவனை பற்றி பாடுகிற போது கீழிருந்து மேலே சொல்லணும், மக்களை பற்றி சொல்லுகிற போது மேலிருந்து கீழே சொல்லணும். பாதாதி கேசம் கேசாதி பாதம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா முருகப்பெருமானை எப்படி கும்பிடணும் அப்படின்னு கேட்டால் முதல்ல முகத்தை பார்க்கக்கூடாது. எதை பார்க்கணும்? அவருடைய பாதத்தை பார்க்கணும். பாதத்தை பார்த்துட்டு அதுக்கு அப்படியே மேலே வந்து அவருடைய இடுப்பை பார்த்து, அவருடைய மார்பலகை பார்த்து, தோளழகை பார்த்து, அதற்கு மேலே தலை வரைக்கும் சென்று அவருடைய சடாமகுடத்தை, அவருடைய கிரீடத்தை பார்க்கணும். கீழிருந்து மேலே போகணும். அதுதான் முக்கியம். அதுதான் பாதாதி கேசம், பாதத்திலிருந்து மேலே போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி இந்த பாட்டில் சொல்கிறார். குமரேசர் இரு தாளும், 2 பாதம், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் அப்படிங்கிறார். இந்த பாட்டில் 27 எண்ணிக்கை வருது. நல்லா எண்ணி பாருங்க பார்ப்போம். நான் சொல்கிறேன் பாருங்களேன். குமரேசர் இரு தாளும் 2, சிலம்பும் 2 4, சதங்கையும் 6, தண்டையும் 8 ஆயிடுச்சுங்களா? இது முடிச்சு அதுக்கப்புறம் மேலே வர்றாரு பாருங்களேன். மேலே வந்து 12 தோள் சொல்கிறார். 12 தோள் பார்த்தீங்களா? எப்படி? குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் 6 முகத்தை சொல்கிறார். 6 முகத்தை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 12 தோள்களை சேர்த்துக்குங்க. குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும், தோள் 12 தோள், கடம்பும் மொத்தம் 27. கீழே பாதத்தில் 8, 6 முகம் 14, அதன் கூட சேர்த்து 12 தோள்கள் 26. கடம்பும்னா கடம்ப மலர் மாலை. அந்த கடம்ப மலர் மாலை சேர்த்துக்கிற போது மொத்தம் 27. அஸ்வினி முதல்
ரேவதி ஈராக மொத்தம் 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்களும் முருகப்பெருமானுடைய 27 அங்கங்களுக்குள் அடங்கி இருக்கிற காரணத்தால் நட்சத்திராதிபதியாக முருகப்பெருமான் இருக்கிறார். அதனால நீங்க ஜோசியர்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோயில் இந்த கோயிலுக்கு எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம். ஒரே ஒரு கோயில், நட்சத்திரங்கள் 27க்கும் ஒரே கோயில் முருகப்பெருமானுடைய கோயில் தான். 9 நவகிரகங்களுக்குமான ஒரே கோயில் முருகப்பெருமானுடைய கோயில் தான். அங்கே செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை துன்பங்களையும் கழுவுவதற்கு ஒரே ஒரு நல்ல குளம், நல்ல தெப்பக் குளம் முருகப்பெருமானுடைய திருவடி என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். இந்த பாடலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சீர்பிரித்து சரியாக கொடுத்துருக்குறோம். இதை பிழையில்லாமல் படித்து முருகப்பெருமானுடைய அருளை பெற்றுயுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். நன்றி, வணக்கம். Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now.